வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மண் அகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று நேற்று பார்வையிட்டனர். கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பளை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதி மற்றும் விளை நிலங்களில் அண்மை காலமாக சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இதனை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த விவசாய வீதியில் நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளதோடு பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தியும் வந்துள்ளனர். இந்த நிலையில் மண் அகழும் இயந்திரத்தின் உதவி கொண்டு 25க்கும் மேற்பட்ட டிப்பர் மண் வீதியிலும் வீதியோரங்களிலும் அகழப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச செயலர் திருமதி உஷா சுபலிங்கம், கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மண் அகழ்வு இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டுள்ளனர். சாதாரண தர பரீட்சையை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் திகதியை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் இதன்படி மே மாதத்தில் தான் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்றும் பிவுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவர் கம்மன் பில கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டமூலம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கை, நாடாளுமன்ற அனுமதி மற்றும் வேட்புமனு கோரல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி அளவிலேயே தேர்தலை நடாத்தக்கூடியதாக இருக்கும். ஏப்ரல் 5ஆம் திகதிக்கு முன்னர் தேர்தலை நடாத்துவதற்குரிய சாத்தியமே இல்லை. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி கூறினாலும் காலப்பகுதியை நிர்ணயிக்கும் போது அரசாங்கத்தின் தரப்பில் சாதாரண தர பரீட்சையை கவனத்தில் எடுக்கவில்லை போல் தெரிகின்றது. மார்ச் 15ஆம் திகதி சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாகின்றது. ஏப்ரல் 5ஆம் திகதி வரை அந்த பரீட்சை நடைபெறும். இந்த நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் பரீட்சைக்கு மத்தியிலேயே தேர்தலும் இடம்பெறும். இது தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். எனவே சாதாரண தர பரீட்சையை தேர்தலுக்கு மத்தியில் நடாத்த வேண்டாம். சூறாவளி எச்சரிக்கையால் உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு கோரப்பட்டிருந்தது. எனினும் கல்வி அமைச்சரான பிரதமர் பரீட்சை ஒத்திவைக்கப்பட மாட்டாது என அறிவித்தார். இறுதியில் பரீட்சை நடாத்தப்பட்டது. புயலும் வந்தது. பரீட்சையை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சாதாரண தர பரீட்சைக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்றார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் ஜகம்பத் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் ஆளுநர் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகம்பத்தும் யாழ் மாவட்டத்தில் பணிபுரிந்தமையை நினைவு கூர்ந்திருந்தார். மேலும் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் சந்தித்து கலந்துரையாடுவோம் என்றும் கட்டளை தளபதி ஆளுநரிடம் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என்று அரசாங்கமே மின்சார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது என்று எமக்கு தகவல் கிடைத்துள்ளது என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேலும் தெரிவித்ததாவது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கமும் மின்சார சபையும் இணைந்து செயற்பட்டு மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய நிவாரணத்தை தடுத்துள்ளன. மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என்று அரசாங்கமே மின்சார சபைக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. மின் கட்டணத்தை உடனடியாக குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மக்களை துன்பப்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டுகின்றனர் என்றார். மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளதுடன் அவருக்கு ISIS அமைப்பாலும் அச்சுறுத்தல் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தால் சடுதியாக குறைக்கப்பட்டுள்ளதை அடுத்தே மஹிந்தவுக்கு என்னமும் பல்வேறுபட்ட உயிர் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தவறான நடவடிக்கை என்றும் பெரமுன கூறியுள்ளது. இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும்
சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிக்குரிய ராணுவ பாதுகாப்பு நேற்று முதல் நீக்கப்பட்டுள்ளது. புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டிய மஹிந்த ராஜபக்சவுக்குரிய ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமையானது அவரின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவானது மஹிந்த ராஜபக்சவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் அறிக்கையொன்றை கோரியிருந்தது. 5வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரியால் மேற்படி குழுவுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது. 13 புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி மஹிந்த ராஜபக்சவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் பற்றியும் அவருக்கு ஏன் பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்பது பற்றியும் பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளரால் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மறுபரிசீலனை செய்த குழுவுக்கு தெளிவூட்டப்பட்டிருந்தது. ISIS அமைப்பு, புலிகள் அமைப்பு மற்றும் பாதாள குழுக்கள் உள்ளிட்ட தரப்புகளால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல் நீங்கவில்லை என்ற தெளிவான விளக்கம் வழங்கப்பட்டும் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு பொதுமக்கள், பாதுகாப்பு அமைச்சும் அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும். போருக்கு முடிவு கட்டி படையினரின் சடலங்கள் கிராமங்களுக்கு வருவதை தடுத்த தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவருக்கும் 1000 பேரை பாதுகாப்புக்கு வழங்கினால் கூட அதில் தவறு இருக்காது என்றார். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை உடனடியாக பங்களாதேசுக்கு மீள திருப்பி அனுப்புமாறு புதிய இடைக்கால நிர்வாகம் இந்தியாவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக அவரை திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வேறொரு நாட்டில் விசாரணைக்காக நாடு கடத்த இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி முன்னாள் பிரதமரை மீண்டும் பங்களாதேஷுக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பங்களாதேஷ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 77 வயதான ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தனது பதவியில் இருந்து விலகியதுடன் பொதுமக்களின் எதிர்ப்பால் இந்தியாவுக்கு தப்பி சென்றார். அதன் பின்னர் டாக்டர் முகமது ஜூனுஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகத்தின் கீழ் பங்களாதேஷ் நிர்வாகம் மாற்றப்பட்டது. அண்மையில் இந்திய வெளிவிவகார செயலாளரின் பங்களாதேஷிற்கான உத்தியோகபூர்வமான பயணத்தின் போது முன்னாள் பிரதமரை மீண்டும் பங்களாதேஷிற்கு அனுப்புவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது, அவர் நல்ல மனநிலையில் இருக்கின்றார், அவருக்கு வழங்கப்படும் சிறந்த கவனிப்பு குறித்து பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் என பதிவிட்டுள்ளார். பில் கிளின்டன் நேற்று மாலை வாஷிங்டனில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பில் கிளின்டன் 42வது ஜனாதிபதியாக 1993 முதல் 2001 வரை வெள்ளை மாளிகையில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்கும் சரித் அசலக தலைமையிலான 17 பேர் கொண்ட தேசிய அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. 3 போட்டிகள் கொண்டு ஒருநாள் தொடரானது எதிர்வரும் ஜனவரி 5ஆம், 8ஆம் மற்றும் 11ஆம் திகதிகளில் முறையே வெலிங்கடன், ஹாமில்டன் மற்றும் ஆக்லாந்தில் நடைபெறவுள்ளது. முதல் போட்டி இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30 மணிக்கும், மீதமுள்ள போட்டிகள் காலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். அதேவேளை அணியில் சரித் அசலக, பத்தும் நிசங்க, அவிஸ்க பெர்னாண்டோ, நிசான் மதுசங்க, குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, நுவனிந்து பெர்னாண்டோ, துனித் வெல்லாலகே, வனிந்து கசரக, மகேஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி வெண்டர்சி, சமிந்து விக்ரமசிங்கு, அசித பெர்னாண்டோ, முகமது சிராஸ், லகிரு குமார் மற்றும் எசான் மலிங் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.